பாரம்பரிய நாட்டுக்கோழி குழம்பு செய்யலான்ட்டு இருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக இதில் வறுத்துக்கலாங்க. சீரகம், மிளகு, வரமிளகாய் 3 போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே சூடேகி அந்த வாசம் வருங்க, நல்ல மணம் வர்றப்போ எடுத்துருவோம். நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை இந்த 3 மட்டும் போட்டு வணக்குங்க. இது மாதிரி நல்லா நீங்கள் போட்ட வெங்காயம் வந்து ஒரு 1/4 வாசி குறைஞ்சிருங்க. அந்தளவுக்கு நீங்கள் வதக்கணும். பீஸு நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வணங்கிட்டுங்களா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. முதல்ல வறுத்துருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி, அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் போடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல வறுத்து வச்சுக்கணும் இல்லைங்களா, அதையும் ஏறி இதே போட்டுக்கலாங்க. ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்படி நைஸாக அரைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கு. ஆனால் எப்பயும் முதல்ல தாளிக்க மாட்டாங்க. நாட்டுக்கோழி குழம்புனா அப்படியே கலக்கி வச்சா தான் நல்லாயிருக்கு. பாரம்பரிய மாதிரி உப்பு இதெல்லாம் அளவாக பார்த்து வைங்க. ஆள் வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க. வெயிட் போட்டு கொஞ்சம் அடுப்பு வந்து ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஹா, கம்மன்னு மணக்குவாங்க. இப்போ நாட்டுக்கோழி குழம்புல இப்படி இருக்கணும் தண்ணி மாதிரி, அப்போ நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.